இன்றைய முக்கிய செய்திகள். நவாலி விமான தாக்குதலின் 31ஆம் ஆண்டு நினைவேந்தல். 1995ஆம் ஆண்டு நவாலி புனித பேதுரு ஆலயம் மற்றும் அருகிலுள்ள முருகன் ஆலய பகுதியில் தஞ்சமடைந்திருந்த பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட விமான குண்டு வீச்சில் உயிரிழந்த 147 பேரின் நினைவாக விசேட ஆராதனையும் நினைவேந்தலும் நடைபெற்றன. உறவுகளை இழந்தவர்கள் ஒன்று சேர்ந்து என்னோடு வந்து இந்த அருட்தந்தையர்களோடு சேர்ந்து இந்த பொதுச்சுடரை ஏற்றிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு மீண்டும் ஆரம்பம். 412 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் ஜூலை 15 முதல் ஆரம்பமாக உள்ளன. பலாலியில் மேலும் 1661 ஏக்கர் காணி சுவீகரிப்பு. பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திலுள்ள காணிகள் விடுவிக்கப்படாது எனவும் மேலும் 1661 ஏக்கர் சுவீகரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் வடக்கு கிழக்கில் காணிகளை சுவீகரிப்பது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதாக மக்கள் விமர்சனம் தெரிவிக்கின்றனர். மயிலிட்டியில் 12வது வாரமாக தொடரும் நிலமீட்பு போராட்டம். இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மயிலிட்டி மக்கள் 12வது வாரமாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இம்மக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை நிறுத்தி தொடர்ச்சியாக இப்போராட்டத்தில் 12 வாரங்களாக ஈடுபடுகின்றனர். வவுனியா கோவிட்குளம் நீர்பிடிப்பு பகுதியில் போராட்டம். கோவிட்குளத்தின் நீர்பிடிப்பு பகுதியில் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படும் ஆக்கிரமிப்பை எதிர்த்து விவசாயிகளும் மக்களும் போராட்டம் நடத்தினர். வவுனியா கோவிட்குளம் நீரேந்து பகுதி பெண்ணொருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அப்பகுதியின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் நிலமின்றி தவிக்கும் 35 குடும்பங்கள். செட்டியார் கடையப்பன் கிராமத்தில் காணிகளின்றி வாழும் 35 குடும்பங்கள் நிரந்தர குடியிருப்பு காணிகளை வழங்குமாறு அரசிடம் கோரியுள்ளன. இது தொடர்பாக பலமுறை சிறு கிராம அலுவலகர், நானாட்டான் பிரதேச செயலர் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்தவிதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பது இம்மக்களின் ஆதங்கமாக உள்ளது. சம்பூரில் திருவண்ணாமலை மாவட்ட போராளிகள் நலம்புரி சங்கம் அங்குரார்ப்பணம். திருவண்ணாமலை மாவட்ட போராளிகள் நலம்புரி சங்கத்தின் அங்குரார்ப்பணமும் நிர்வாக தெரிவும் சம்பூரில் நடைபெற்றது. இதில் முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நிலை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. மருதங்கேணியில் காணி அளவீடு தடுத்து நிறுத்தம். மருதங்கேணியில் இராணுவ தேவைக்காக காணி கையகப்படுத்தல் முயற்சிக்கென கூறப்பட்ட அளவீட்டு பணிகளை மக்கள் போராட்டத்தினால் தடுத்து நிறுத்தினர். இவ்வகையான ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டங்கள் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சர்வதேச நீதியை கோருகின்றனர். காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச நீதியை வலியுறுத்தி ஆகஸ்ட் 30ஆம் தேதி மகாநாடு நடத்த உள்ளதாக உறவுகள் அறிவித்துள்ளனர். நீர்கொழும்பு கைதிகள் யாழ் மற்றும் மட்டக்களப்புக்கு மாற்றம். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு பின்னர் 100க்கும் மேற்பட்ட கைதிகள் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மாற்றப்பட்ட கைதிகளுக்கு காணொலி வழி நீதிமன்ற நடவடிக்கை. நீர்கொழும்பில் இருந்து வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் நீதிமன்ற நடவடிக்கைகளை காணொலி தொழில்நுட்பத்தில் நடத்த இலங்கை அரசு தீர்மானித்துள்ளது. இலங்கையில் கைதிகளின் மரணங்கள் குறித்து சுயாதீன விசாரணை கோரிக்கை. இலங்கையில் மாற்றப்பட்ட கைதிகளின் மரணங்கள் மற்றும் சித்திரவதை குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணை நடத்துமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது. உரும்பிராய் கற்பக பிள்ளையார் கோவில் வீதி திறப்பு. யாழ்ப்பாணம் உரும்பிராயில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கற்பக பிள்ளையார் கோவில் வீதி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. பலாலி ஆலயத்துக்கான வீதி மீண்டும் திறப்பு. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் பலாலி ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கான நிரந்தர வீதியை திறக்க இராணுவம் இணக்கம் தெரிவித்துள்ளது. சுனாமி ஏற்பட்டால் 40 நிமிடங்களில் இலங்கையை வந்தடையும் அபாயம். அந்தமான் பகுதியில் சுனாமி ஏற்பட்டால் 40 நிமிடங்களில் இலங்கையை வந்தடையலாம் என எச்சரித்துள்ள அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நாட்டின் அவசரகால தயார் நிலையில் கடும் குறைபாடுகள் இருப்பதாக கவலை தெரிவித்துள்ளது.
கிழக்கின் சுற்றுலா வளர்ச்சியை ஆராய்ந்த ஆசிய தூதுவர்கள். கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலா வளர்ச்சி வாய்ப்புகளை ஆராய 5 நாடுகளின் தூதுவர்கள் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு விஜயம் செய்துள்ளனர். நாட்டின் அதிகூடிய வெப்பநிலை பொத்துவிலில் பதிவு. இலங்கையின் அதிகூடிய வெப்பநிலையாக அம்பாறை மாவட்டத்தில் பொத்துவிலில் நேற்று 38 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வடக்கு கிழக்கின் 5 மாவட்டங்களுக்கு வெப்பநிலை எச்சரிக்கை. முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு கடும் வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தரப்பால் அமைக்க தடையா? பலாலி போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டு. பலாலி நிலமீட்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தரப்பால் அமைப்பதற்கு போலீசார் தடை விதித்ததாக குற்றஞ்சாட்டியதுடன் தமது கோரிக்கைகளுக்கு அரசியல்வாதிகள் பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். வருத்தம் வருகிறது. நாங்கள் அப்ப என்ன செய்யணும்? கட்டின தற்பாலையும் இன்றைக்கு வந்து நிக்கிறீங்க கட்ட பண்ணாது. நாங்கள் கட்டி ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் வந்து இருக்கலாம். வெயிலுக்குள்ள வந்து நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். மூதூர் பிரதேச சபை தவிசாளர் ராஜினாமா. கூட்டணி கட்சிகளுடன் செய்து கொண்ட அரசியல் உடன்பாட்டை நிறைவேற்றும் வகையில் எஸ். பிரதலாவன் தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் குறித்து மன்னார் மீனவர்கள் குற்றச்சாட்டு. இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என மன்னார் மீனவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கரவட்டியில் தொற்றாத நோய் மருத்துவ முகாம். கரவட்டி மருத்துவ முகாமில் 41 பேருக்கு கண் பார்வை பாதிப்பும் 19 பேருக்கு பல் பிரச்சனைகளும் கண்டறியப்பட்டுள்ளன. சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களுக்கான மாகாண விளையாட்டுப் போட்டி. வடக்கு மாகாண சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களுக்கு இடையிலான முதலாவது மாகாண விளையாட்டுப் போட்டி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது.